போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய எண்ணத்துக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் உடன்பட்டு வருவாங்களா? இப்ப இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய நோக்கத்தோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறப்போ அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா ரூமர்ஸ் சொல்லுது. எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அந்த ரூமர் என்ன? ஒரே ஒரு அமைச்சருக்காக மொத்த அமைச்சரவையுமே கலைக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிற இந்த நிலையில அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய அடுத்த வேலை என்ன, தமிழகத்தை முன்னெடுத்து நடத்துறதுக்கு, தமிழகத்துக்கு நல்லது பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத மொத்தமா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 3-4 டேஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக போதை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லா கொண்டாடினாங்க. ஸோ இதுல தமிழகத்தின் முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு 5:30 5:45க்குலாம் சென்னை மெரினா பக்கத்துல வந்துட்டாரு. ஒரு பிளாக் ஷூட்டு, பிளாக் டிஷர்ட் போட்டு. ஸோ என்ன பேசினாங்கன்னா, விஷயம் என்னன்னா போதை ஒழிப்பு தினம் உலகம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற பட்சத்துல நம்ம ஒரு மாரத்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணி அந்த மாரத்தானை கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் மாரத்தான். அதுல ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவரு ரன் பண்ணி 15 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகே டாடா பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த இடத்துல நிறைய ஒரு கியூட்டான குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த மீடியாஸ். பட் அதே மீடியாஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து வேற ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுதான் இப்ப பேசு பொருள் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்ம டி சரத், இவருடைய ஆக்சுவல் நேம் கில்லி சரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடைமொழி. ஸோ கில்லி சரத் அப்படிங்கிற அமைச்சர் பார்த்தீங்கன்னா இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த தாம்பரம் கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 36,000-37,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு அமைச்சர் ஆனவர். ஸோ பல வருஷமா பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்துல இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சராயிருக்காரு. சரி, எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு. எம்எல்ஏல இருந்து அவருக்கு அமைச்சரா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நடக்குது இல்லையா? இந்த உலக போதை ஒழிப்பு தினம் அதனுடைய மாரத்தான் காலையில நடக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேறொரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் அவர்கள் ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்குது, சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச். ஸோ பக்கத்துல இவங்களுடைய ஒய்ஃப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவரு அந்த உட்கார்ற சேர் இருக்கும் இல்லையா? ஸோ சேர்ல பார்த்தீங்கன்னா இப்படி கை வைக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேருக்கும் இன்னொரு சேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட்ல கையில ஒரு கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் ஒயிட் கலர்ல ஒரு பவுடர் இருக்கு. அதை ஸ்மாஷ் பண்ணி ஒரு மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா வைரல். ஸோ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, போதை ஒழிப்பு தினம்னு சொல்லிட்டு நீங்க காலையில ஒரு விஷயத்த பண்றீங்க. இன்னைக்கு உங்க அமைச்சரே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டேடியம்ல இந்த மாதிரி போதை மருந்தெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி உட்கொண்டிருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு ஃபுல்லா வைரல் ஆக்கி விட்டாங்க. இப்போ இதற்கு 3 விதமான ரியாக்ஷன் வரும். ஃபர்ஸ்ட், இந்த குற்றத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அமைச்சர் சரத்குமார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. என் பாப்பா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஸோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க. அதனால அவளால விளங்க முடியாது. அப்பயே ஒரு 1.5 வயசு இருக்கும் அவளுக்கு. ஸோ அதனால என் ஒய்ஃப் தான் ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ நான் அதை ஸ்மாஷ் பண்ணி பவுடர் மாதிரி பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். அதை என் பக்கத்துல இருந்து என்னுடைய நண்பர் தான் வீடியோ எடுத்தாரு. ஒருவேளை நான் தப்பு பண்றதா இருந்தா, நான் போதைப் பொருளை உட்கொள்றதா இருந்தா, நான் எந்த இடத்துல உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஒரு பிரைவேட் பிளேஸ்ல தான் நான் பண்ணியிருப்பேன். பட் நான் உட்காந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டேடியம், உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேடியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்போ 2024 விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஏப்ரல் மேல தான் அந்த மேட்சஸ் எல்லாம் நடக்குது. பிப்ரவரியில கோட் படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கில்லி சரத் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு தான். தாம்பரம் நம்ம செங்கல்பட்டு கான்ஸ்டிடியூன்ஸ்ல பல வருஷமா விஜய் மக்கள் மன்றத்துல இருந்தவர். ஸோ ஒரு அமைச்சராகிறதுக்கு முன்னாடியே விஜயோடைய ரசிகரா அந்த அடையாளத்தோட இருக்கிற நான் ஏன் ஐபிஎல் ஸ்டேடியம்ல அந்த மாதிரி பண்ண போறேன்? எத்தனை கேமராஸ் இருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, போலீஸ்க்கு போனா என்ன ஆகுறது? அதுவும் என் பக்கத்துல உட்காந்துருக்கு என்னுடைய ஒய்ஃப். அதை வீடியோ எடுக்கிறது என்னுடைய நண்பர். ஸோ எனக்கு தெரியும்ல அதை நான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு விளக்கமான ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருந்தாங்க தன்னுடைய குழந்தைய வந்துட்டு வச்சுட்டு. ஓகே, இது வந்து ரியாக்ஷன் நம்பர் 1. இப்ப ரியாக்ஷன் நம்பர் 2 வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டிஎம்கே சைடு வந்து ப்ரோட்டஸ்ட் எல்லாமே வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு காலையில. ஸோ என்ன மாதிரி ப்ரோட்டஸ்ட் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்துல ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல போதைப் பொருளை வந்துட்டு பயன்படுத்துவதாக வந்து குற்றம் சொல்றாங்க. ஸோ அந்த அமைச்சர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக மாணவர் அணி பார்த்தீங்கன்னா இப்போ போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 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 போராட்டம் ஒன்று நடத்திருக்காங்க சென்னையில முக்கியமான ஒரு பிளேஸ்ல. அவங்களுடைய மாணவர் அணியும் நம்மளுடைய அமைச்சர் சாரி எம்எல்ஏ சேகர் பாபு சார் அவங்களும் அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்துட்டு முன்னெடுத்து நடத்திருக்காங்க. ஸோ காவல்துறை கிட்ட முறையா கம்ப்ளைண்ட் பண்ணி முறையா அனுமதி கேட்டுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சைட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சாரி எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ காவல்துறை கிட்ட அனுமதி கோரியும் நடத்த ஆரம்பிச்சும் சில நேரங்களே பாத்தீங்கன்னா இவங்க டிராபிக்ல வந்துட்டு இஷ்யூஸ் பண்றாங்க. அதாவது இவங்க போராட்டம் பண்றது விஷயம் கிடையாது, பட் வாகனங்களை வந்துட்டு டிராபிக் போற வர மக்களுக்கு வந்துட்டு நிறைய இடையூறு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்களை எல்லாமே பாத்தீங்கன்னா போலீசார் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரசு பாத்தீங்கன்னா போராட்டங்களை ஒடுக்குவதன் மூலம் பாத்தீங்கன்னா திமுகவை போராட்ட களத்திற்கு நீங்களே தள்ளுறீங்க. ஸோ இது வந்துட்டு மாபெரும் புரட்சியா மாறப்போகுது. அடக்குமுறைகளை தயவு செய்து கையாளாகாதீங்க. இது வந்துட்டு எங்களுக்கு பெரிய உத்வேகம் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே சைடு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த அமைச்சரை அந்த பர்டிகுலர் அமைச்சரை பாத்தீங்கன்னா, அதாவது சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை நீங்க பதவி நீக்கம் பண்ணணும். பதவி நீக்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு போதைப் பொருள் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால வந்து உடல்கூறு ஆராய்ச்சிக்கு வந்து உடல்கூறு ஆராய்வுக்கு வந்து அவங்க ரெடியா இருக்கணும். அதை வந்து நீங்க சப்மிட் பண்ணுங்க. நீங்க சிஎம் தானே, தமிழகத்தையே வந்துட்டு போதை இல்லாம நாடா வந்துட்டு ஆக்கணும்னு வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அமைச்சரவையில இருக்கிற ஒரு அமைச்சரே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றப்போ வந்து நீங்க டிரான்ஸ்பரன்சியா இருங்க. மக்களுக்கு வந்துட்டு அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு ஓப்பனா சொல்லுங்க. அவர் வந்துட்டு ரெடியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நடந்தது 2 years பிஃபோர் 2024. ஸோ 2024ல ஒரு வேலை சொல்றேன், இது நடந்தால் நடக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வேலை அந்த மாதிரி அவர் ஏதாவது தப்பான விஷயத்த வந்து எடுத்திருந்தா 2 வருஷத்துக்கு அப்புறமும் அவருடைய உடம்பு வந்துட்டு உடல் ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பிளட் சாம்பிள் எடுத்து பண்றப்போ இன்னமும் அந்த உடம்புல வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இருக்குமா, கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. டாக்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை வந்துட்டு டெக்னிக்கலா சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த போராட்டம் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு தொடக்கம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நியாயமான கோரிக்கைகளை வந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருப்போம் அப்படிங்கிறவையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைடு எதிர்ந்த எதிர்ப்பு போராட்டம். இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்கட்சியை மிரட்டுற துணியை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தமிழகத்தை ஆளும் அரசாங்கமான தாவேகா வந்துட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வருது. இதை தயவு செய்து நீங்க விட்டுருங்க, இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ தமிழகத்துல நடத்திட்டு இருக்கிற இந்த ரீல்ஸ் ஆட்சி, அதாவது ரியல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சிக்கு வந்து மக்களாகிய நீங்கள் வந்துட்டு இடைத்தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல்கள் எல்லாமே வரும், அதுல வந்துட்டு உங்களுடைய ஓட்டு மூலியமா அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஊடகங்களுக்கு மீடியாஸ்க்கு வந்துட்டு பதில் கூட அளிக்காம கட்டமைக்கப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை வந்துட்டு இந்த அரசு வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த முதல்வருடைய எண்ணம் வந்து நீண்ட காலம் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக சைட்ல வந்துட்டு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்ப்பாட்டங்களை கூட வந்துட்டு எங்களை முழுமையா வந்துட்டு பண்ண விடாம வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எந்த விதமான அணுகுமுறை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஸோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்டம் போடுவோருடைய அகங்காரம் ரொம்ப நாள் வந்து நீடிக்காது, கூடிய சீக்கிரம் வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுமே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷன் நம்பர் 2. ரியாக்ஷன் நம்பர் 3 என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய அமைச்சர் சரத் பாத்தீங்கன்னா டைரக்டா, இது ரூமரா இல்லை என்னன்னு தெரியலங்க, பட் நியூஸ்ல வந்த விஷயத்த நான் அப்படியே சொல்றேன். ஸோ அமைச்சர் சரத் அவர்கள் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியானந்த் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயம்னா இது வந்துட்டு தப்பா வந்துட்டு என் மேல வந்து பிரகடனப்படுத்துறாங்க, ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றாங்க,
தயவு செய்து வந்துட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு என் மேல ஏதோ ஆக்ஷன் நான் இதனால வந்துட்டு உடன்படுறேன், பட் இது நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நாங்க வந்துட்டு முதல்வர்கிட்ட எல்லாமே ஆலோசனை பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்க அப்டேட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் குழம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சில ரூமர்ஸ் என்ன போகுது அப்படின்னா, அமைச்சரவை அப்படிங்கிறது கலைக்கப்பட்டு, இந்த ஒரு அமைச்சருக்காக அமைச்சரவை கலைக்கப்பட்டு வந்துட்டு புதிய அமைச்சர்கள்லாம் வந்துட்டு நியமிக்கப்படுவாங்க. ஸோ அதுல இவருடைய பதவி பறி போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வருது. நான் சொல்லலை, நான் ஸ்ப்ரெட் பண்ணல, நியூஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த விஷயத்துல நடந்துட்டு இருக்கிற என்னென்ன ஆங்கிள், 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சரி முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு வச்சு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கிட்ட வந்துட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட நிறைய முக்கியமான ஒரு மீட்டிங் நடத்தி அதில் நிறைய முக்கியமான விஷயங்களை, முதலீடுகள் பத்தி, முக்கியமான துறைகளை பத்தி, வேலை வாய்ப்புகளை பத்தி அவர் வந்து விளக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பேசிடலாம். அதாவது 3 முக்கியமான தைவான் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தலைமையில தமிழகத்துல சுமார் 80,000 கோடி முதலீடு வந்துட்டு செய்ய திட்டமிட்டு இருப்பதா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன்ல வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்து இந்த முதலீடு குறிப்பாக பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை வந்து பேஸ் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர், அதற்கு தேவையான விஷயங்கள் பிரெட் போர்ட்ல இருந்து மதர் போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளே தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனை பயந்துடாதீங்க, எம்ப்ளாயிஸ்க்கு உண்டான வேலைகளும் இருக்கும், படிச்ச எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க 10 இன்ஜினியர் செய்ய வேண்டிய இடத்துல வந்துட்டு ஒரு 2-3 இன்ஜினியரை போட்டு ஆட்டோமேஷன் தெரிஞ்சவங்களுக்கு, ஆட்டோமேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, மிஷினை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு துறைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 80,000 கோடி முதலீடுல நம்ம பண்றப்போ வந்துட்டு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்டையுமே பாத்தீங்கன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே இந்த விஷயம் வர்ற பட்சத்துல கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, அதாவது புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்கவுங்க சொந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்தி தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கம்பெனிஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மைண்ட்ல வச்சிருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி. ஸோ கோயம்புத்தூர், திருச்சி அவங்க எல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்துட்டு வேற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சுத்தி இருக்க மாவட்டத்தில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆய்வு அப்படிங்கிறது நடத்துங்க, கள ஆய்வு அப்படிங்கிறது நடத்துங்க. முக்கியமான அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் தயவு செய்து அந்த கள ஆய்வுக்கு வந்துட்டு போயிட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியப்படும், சாத்தியப்படாது அப்படிங்கிறத தயவு செய்து மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு ஃபீட்பேக்கை கொடுங்க அப்படி. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட்டை, அடுத்த பாயிண்ட்டை வந்துட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் எது அப்படின்னா வந்து மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறையில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை இன்னைக்கு வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கு. வருஷம் ஃபுல்லா உழைக்கிற ஒரு மனிதன் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துல உங்களுக்கான லீவ் எவ்வளவு இருக்கோ அதை பிளான் பண்ணி அழகா எடுக்கலாம். பட் இங்க என்னன்னா லீவ்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க எடுக்கவே கூடாது அப்படின்னு யாரும் சொல்லவே கிடையாது. பிளான் பண்ணி எடுங்க. கடைசி நேரத்துல எமர்ஜென்சி லீவ்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் பிளான் பண்ணி வந்துட்டு உங்களுடைய லீவ்ஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி எடுக்க அப்படிங்கிறது அரசுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற துறை மாதிரி கிடையாது. ஒரு பேஷண்ட் இருக்கிறான், அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மெயின் டாக்டர் வந்துட்டு அங்க இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகுறது, எம்டி இல்லைன்னா என்ன ஆகுறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய அந்த படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஸ்டெதஸ்கோப்பையும் சிரஞ்சையும் கொடுத்து வந்து அவங்களால இது பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் இருக்காது இல்லையா, அதனால சொல்ல வர தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் இல்லாத ஆட்களை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. அதனால வந்துட்டு ஒவ்வொரு அந்த ஹெட் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கணும். ஒருவேளை அவங்களுக்கான லீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு அதை பிளான் பண்ணி எடுங்க. ஸோ அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட தமிழகத்துல மொத்தம் 1420 அரசு மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா எந்த விதமான பிளானுமே இல்லாது, எந்த விதமான முன்னறிவிப்பும் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லாம பாத்தீங்கன்னா பணிக்கே வராம இருக்கிறதா அரசு இன்னைக்கு ஒரு சர்வே வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்கள 680 மருத்துவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு இறுதி ஆணை, ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிறது வந்து அனுப்பப்பட்டுச்சு இமெயில் மூலயமா. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 740 மருத்துவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தொடர்ந்து உங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது கண்காணிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா அந்தந்த
அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஹெட் டாக்டர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சு வித் லிஸ்டோட இவங்களை கண்காணிச்சு எங்களுக்கு சொல்லுங்க, சிசிடிவி கேமரால இருந்து அவங்க எப்போ வராங்க, எப்போ போறாங்க, எப்போ இது பண்றாங்க, அவங்க எவ்வளவு பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே எங்களுக்கு இன்புட் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இமெயில் போயிருக்கு. ஸோ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அரசு மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா உயர்கல்வி பயில்றதுக்கு அனுமதி பெற்று பின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணியில சேராதது அல்லது பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகள்ல பணிபுரிஞ்சு அவங்களுக்கு உண்டான அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, சேலரி எடுத்துக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரி காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. ஸோ விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்துட்டு படிக்கிறாரு, படிச்சு வந்துட்டு டாக்டர் ஆயிடுறாரு. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிற பேர் கிடைச்சிடும், சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு நம்ம இங்கேயே வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பிரைவேட்டா ஒரு கிளினிக் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நடவடிக்கைகள் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மேலே படிக்க போறேன், எனக்கு விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு விடுமுறை போயிட்டு அங்கே படிச்சுட்டு வர்றப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை குவிட் பண்ணிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சோ இல்ல வந்து வெளிநாடுகள்ல போயிட்டு வந்து படிக்கிறது, இல்ல வெளிநாடுகள்ல போயிட்டு தன்னுடைய ஆக்குபேஷன் வந்து கண்டினியூ பண்றது, இந்த மாதிரி தப்ப வந்துட்டு பண்றாங்க. நீங்க போங்க, படிங்க, கெரியருக்கு வந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுங்க அதெல்லாம் பாருங்க, ஓகே. பட் நீங்க இங்கேயும் சேலரி வாங்கிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது சட்டப்படி வந்துட்டு அது தப்பு, அந்த தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மாறி போச்சு. ஸோ தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளின் கீழ் 17B ஆக்ட், ஓகேவா, இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரான பணி நீக்கம் உள்ளிட்ட தண்டனைகளே வழங்கப்படுகின்றன. பணி நீக்கம் பண்ற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மருத்துவம், கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில 370 பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 766 பேர் இதுல இருக்கிறாங்க. அடுத்து நீண்ட நாட்களாக சேகரிக்கப்பட்ட வந்த இந்த தகவல்கள், இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது தற்போது பொதுவெளியில் வெளியிடப்பட்டதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு டிஸ்கஷன். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை இல்லாத தமிழகம். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளுமே நீங்க எடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே, ஏட்டுல இருந்து கான்ஸ்டபிள்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் போதையை போட்டு ஏதாவது ரோட்ல பண்றான்னா வந்துட்டு அப்பயே வந்துட்டு ஆக்ஷன் எடுங்க. அதற்கான ஃபுல் ரைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு அதிக கவனம் தயவு செய்து செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து காவல்துறை பார்த்தீங்கன்னா எந்த விதமான சமரசமும் இன்றி, எந்த விதமான அரசியல் தலையீடுமே இன்றி கட்சியினருக்கு, ஒரு குறிப்பிட்ட கட்சியினருக்கு வந்துட்டு சாதகமாகவோ பேதகமாகவோ பாதகமாகவோ எந்த ஒரு என்ன சொல்றது ஒன் சைட் டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு, உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கான விஷயங்களை நல்லா விசாரிச்சு யாருக்கிட்ட தப்பு இருக்கு, யாருக்கிட்ட வந்துட்டு தப்பு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டா விசாரிச்சு கரெக்டா வந்துட்டு ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அரசு திட்டங்களை வந்துட்டு முழுமையாக நீங்க அமல்படுத்தணும். அதுக்கு அமல்படுத்துறப்போ யாருக்கும் கமிஷன் அப்படிங்கிறது போகக்கூடாது. ஸோ கள்ளக்குறிச்சி கல்லார் சாராய உயிரிழப்புகள் சொல்லிட்டு 2025, 2024, 2025 ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இனிமேல் ஏற்படவே கூடாது. அதற்காக உங்களுக்கு நான் ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லா மாவட்டங்களை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட இந்த நடந்த இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் வளர்ச்சி திட்டங்களை பத்தியும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு பத்தியும், அப்புறம் இந்த போதையில்லா தமிழகத்தை பத்தியும் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட விளக்கிட்டேன். ஸோ மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம அமைச்சர் அவங்க இந்த பிரச்சனையில சிக்கின ஒரு மேட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போதையில்லா தமிழகத்துக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த 80,000 கோடி முதலீடு பிளஸ் 46,000 பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு சர்வை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த பெரிய கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிக்கப்பட போகுது, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்துட்டு இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர வந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம் கண்டிப்பா. அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு இதோட வந்துட்டு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாய்.
Yes.